குழந்தையின்மைக்கு மெயின் காரணமே மனசு தாங்க. ஏன்னா அந்த மனசை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற வித்தையை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருங்க. கிராமப்புறத்தில் பார்த்துக்கோங்களேன், எதை பற்றியும் கவலை இல்லை, வேலை இருக்கும், வேலை செய்வாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க. 95% அவங்களுக்கு குழந்தை உருவாயிடுது. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனையே ஜாஸ்தி. நம்மளை லவ் பண்ணுறதே இல்லைங்க, மற்றவங்களெல்லாம் லவ் பண்ணுற குழந்தைய, கணவரை, பிள்ளைங்களை எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன், பொருட்களை, இது தேவை அது தேவைன்னு அந்த மற்றதை பூர்த்தி ஆகிற விஷயத்தை மட்டுமே நம்ம நேசிக்கிறோம். ஆனால் நம்மளை நம்ம நேசிக்கிறதே இல்லைங்க. சென்னையிலேருந்து கடலில் போய் நல்ல அலைகள் இல்லாத இடத்துல நல்லா 2 மணி நேரம் நல்லா விளையாட்டோடு நல்லா குளிச்சுட்டு நல்லா விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உள்ள இருக்க சர்க்குலேஷனும் நமக்கு நல்லா அற்புதமாக இருக்கும். அதே டைமில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது, ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். இப்போ மண்ணை பதப்படுத்துகிறோம், மண்ணை பதப்படுத்திட்டா விதை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போடுறீங்களோ அப்படியே அற்புதமான விளைச்சலை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சபூத உடலை அற்புதமாக நீங்கள் கரெக்ட் பண்ணி மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஹாப்பியாக பண்ணிங்கன்னா ஹெல்த் கப்பே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாவிலிருந்து சரவணாம்பிகை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்படுற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க குழந்தையின்மை தான். ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்போ பேசும்போது எல்லாமே நம்ம அது எதனால் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி டிப்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின்மைக்கு மெயின் காரணமே மனசு தாங்க. ஏன்னா அந்த மனசை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற வித்தையை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருங்க. கிராமப்புறத்தில் பார்த்துக்கோங்களேன், எதை பற்றியும் கவலை இல்லை, வேலை இருக்கும், வேலை செய்வாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க. 95% அவங்களுக்கு குழந்தை உருவாயிடுது. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனையே ஜாஸ்தி. அப்படின்னா என்ன காரணம்? அப்போ இவங்க ஒர்க் பண்ணலையா? இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் என்னென்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஹீட்டு போய் போய் அதை தாக்குதுங்க. அப்போ அந்த மனசை செம்மையாக வச்சுக்கணுன்னா முதல்ல தன்னை நேசிக்கணுங்க. அப்போ அந்த நேசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, தனக்கு என்ன தேவைன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்போ ஒரு குழந்தைய அம்மா நேசிக்கிறாங்க. அப்போ நேசிக்கும் போது அந்த குழந்தை எப்படி இருக்குது, அதுக்கு எறும்பு கடிச்சா, எத்தனை வாட்டி யூரின் போச்சு, எத்தனை வாட்டி சாப்பிடுச்சு, எவ்வளோ தூங்குச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட அப்படியே அழகாக சொல்லுவாங்க. என் குழந்தை இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அப்போ லவ் பண்ணும் போது அதுக்கு என்ன தேவைன்னு தெரியுது. நம்மளை லவ் பண்ணுறதே இல்லைங்க, மற்றவங்களெல்லாம் லவ் பண்ணுற குழந்தைய, கணவரை, பிள்ளைங்களை எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன், பொருட்களை, இது தேவை அது தேவைன்னு அந்த மற்றதை பூர்த்தி ஆகிற விஷயத்தை மட்டுமே நம்ம நேசிக்கிறோம். ஆனால் நம்மளை நம்ம நேசிக்கிறதே இல்லைங்க. அப்போ நம்மளை நேசிக்கும் போது நான் ஒழுங்காக தூங்குறேன்னா, முதல்ல எனக்கு தூக்கம் கரெக்டாக இருக்கா அதை பற்றி யோசிப்போம். அதுக்கப்புறம் நான் கரெக்டாக சாப்பிட்டேனா, என்ன சத்தான சாப்பாடு சாப்பிட்டேனா, இந்த சாப்பாட்டுனால எனக்கு என்ன பலன் கிடச்சிது, நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கா, நான் எத்தனை வாட்டி கோவப்பட்டேன், எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டேன், என்ன டென்ஷன், அந்த டென்ஷன்னாலேயோ கோவப்பட்டனாலும் அந்த ஹீட் போய் எப்படி என்னோடய ஆர்கனை எஃபெக்ட் பண்ணுது, அந்த ஹீட்னால் என்னோடய யூட்ரஸ் எப்படி பாதிக்குது, என்னோடய செமஸ் கவுண்டிங் எவ்வளோ குறைவாகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. ஸோ எது நடந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எல்லா ப்ரோக்ரஸ், ஆனால் நடக்க வேண்டியது நடந்துடணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறனால தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ முதல்ல என்ன காரணம்? மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோனாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து நல்லா பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கணும். நீ ஒரு பக்கம் கம்ப்யூட்டரில் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பக்கம் உட்காந்து கம்ப்யூட்டரில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே 2 பேருக்குள்ளாரி அங்கே அந்த இடமே அந்த ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயமே இல்லைங்க. சரி, ஓகே, ஒர்க்குக்காக நாங்கள் எடுத்திருக்கோம், ஆனால் அந்த டைமை உட்காந்து 2 பேரும் அந்த மனசு விட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அந்த பியூர் லவ்வோடு உட்காந்து பேசும்போது அந்த புரிதலே அவங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் பாடியை நல்லா குளிர்ச்சி பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அருவியில் குளிப்பாங்க, குளத்துல குளிப்பாங்க, ஆற்றுல குளிப்பாங்க. அப்போ அந்த பாடி ஹீட்டெல்லாம் வாங்கி அந்த குளிக்கிற போது அது ஒரு விளையாட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த குளியரோட விளையாட்டு எப்படி இருக்குன்னா, அவ்வளோ ஒரு மனசை புத்துணர்ச்சி ஆக்கும். நம்ம கூட போய் குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், மனசு உடம்பு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த விளையாடிக்கிட்டே அந்த சந்தோஷமாக அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் அடிக்கடி போகலாம். இப்போ சென்னையிலேருந்து கடலில் போய் நல்லா அலைகள் இல்லாத இடத்துல நல்லா 2 மணி நேரம் நல்லா விளையாட்டோடு நல்லா குளிச்சுட்டு நல்லா விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உள்ளே இருக்க சர்க்குலேஷனும் நமக்கு நல்லா அற்புதமாக இருக்கும். அதே டைமில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது, ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஸோ மனசையும் உடம்பையும் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே அது ஒரு நிகழ்வுங்க. திருமணமான அது நடந்தே தீரணும், அது ஒரு நிகழ்வு. ஏன் நடக்கமாக பாதிப்பு வருது? அப்போ இங்கேயோ ஒரு பக்கம் நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த
பஞ்சபூத தடைகள்னால ஆகுது. அப்படின்னா எனக்கு ஹீட் ஜாஸ்தியாகும், இல்லைன்னா என்னது காற்று கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நம்ம கம்மியாக இருக்குது, அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன், உட்காந்து உங்களை கவனிங்க. மனசால் டென்ஷன் ஆகி டிப்ரெஷனால் என்னை நான் வந்து கஷ்டப்படுத்திக்கிறேன்னா, இல்லை உணவு முறைகள்னால நான் வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது இல்லையா, நல்லா தூங்குறது இல்லையா, என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள முதல்ல உட்காந்து பேசுங்க. அப்போ பேசும்போது நிச்சயமாக அதுக்குண்டான ஆன்சர் வந்து 80% தெரியும். அதுக்கப்புறம் உள்ள உறுப்புகளில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதுக்குண்டான மருத்துவரை நீங்கள் போய் பார்த்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. இப்போ மண்ணை பதப்படுத்துகிறோம், மண்ணை பதப்படுத்திட்டா விதை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போடுறீங்களோ அப்படியே அற்புதமான விளைச்சலை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சபூத உடலை அற்புதமாக நீங்கள் கரெக்ட் பண்ணி மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஹாப்பியாக பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது அற்புதமாக நடக்குங்க. இது வந்து சேலஞ்ச் போட்டு நடத்தலாம், இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அந்த சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யோகா பிராணாயாமம் 2 பேரும் சேர்ந்து யோகா செய்யுங்க, 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போங்க, அந்த மெடிடேஷன் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கள், ஒரு ஹாப்பியாக பண்ணுங்கள். சாப்பிடும் போதும் சரி எதை செஞ்சீங்கனாலும் ரசித்து ருசித்து அனுபவித்து செய்யுங்க. இது பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆர்கன்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா வந்து சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ சர்க்குலேஷன் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 100% நடந்தே தீருங்க. அப்போ பாடி ஹீட்டாக இருக்குன்னா ஹீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னா அதுக்குண்டானது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பஞ்சபூத தடைகளை சரி பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் வாழ்க்கையை மாற்றும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடந்தே தீருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.